கோர்ட்டு படி ஏறாம உன்னை சித்திரவதை பண்ணிருந்தேன்னா நீயா வீட்டை விட்டு ஓடிருப்படி. அப்படியான்னு பார்த்தது ஏன் தப்பு தாண்டி உன்னை. அம்மா கொஞ்சம் புள்ளுவாம்மா. பூமிகா நீ ஒரு நிமிஷம் நாங்க வந்துடுறோம். ஆமா பூமிகா வீட்டை விட்டு விரட்டா எனக்கு வாட்ஸ்அப்பா ஒத்துக்க மாட்டாரே. இன்னைக்கு கோர்ட்ல நான் பட்ட அவமானத்தை நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குதுமா. டேய் நீ ஏன்டா அத பத்தி கவலைப்படுற? அவளுக்கு ஏதாவது ஒரு ஊசி போட்டு கர்ப்பத்தை கலைச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை எங்காவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அம்மா நீ கோர்ட்டுக்கு வராதனாலதான் இப்படிலாம் பேசுற. ஜட்ஜே இவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. கோர்ட்ல இவளுக்கு தெரியாத எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க. இனிமே அவ கர்ப்பத்தை கலைச்சது வெளியே தெரிஞ்சது என் டாக்டர் தொழிலுக்கே வேடு வச்சிருவாங்க. சரிடா, இன்னும் ஒரே ஒரு வாரத்துல அவ கர்ப்பம் தானா கலையிற மாதிரி நான் செய்யறேன். டேய் நீ குழம்பி கண் கலங்கி நிக்கிறத என்னால பாக்க முடியலடா. டேய் எல்லாத்தையும் அம்மா நான் பாத்துக்கிறேன்டா. எது நடந்தாலும் பழி நான் ஏத்துக்கிறேன்டா. இது பாரு, உனக்கும் எனக்கும் விருப்பம் இல்லாத இவள எப்படி ஓட விடுறேன்னு பாரு. சட்டம் தெரியாது இவ்வளவு கோர்ட்டு கூட்டு போய் நம்மளே சட்டத்தை கத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ என்ன பண்றனா, நீ அவகிட்ட பாசமா இருக்க மாதிரி நடி. கோர்ட்டுக்கு போன விஷயத்த அப்பா கிட்ட அவ சொல்லாம மறைக்கணும். எப்படியாவது குழந்தைய கலைச்சதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுக்கு லாய்க்கல நீ இந்த வீட்டுல இருக்க தேவையே இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்திடலாம். அது வரைக்கும் நீயும் நானும் ஒரு பாசக்கார மாமியாரா நீ நடி, ஒரு பாசக்கார புருஷனா நான் நடிக்கிறேன். சரிடா போலாமா? வா. மூஞ்சி முகரி போரு. பூமிகா பயப்படாதம்மா, பயப்படாத. மதனு உள்ள கூட்டிட்டு போய் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதே நீ கர்ப்பமா இருக்கிறத கோர்ட்டு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுனால்தான் நான் உன் மேல கோவப்பட்டேன். இத நீ முதல்ல என்கிட்ட சொல்லி இருந்தோ என் வீட்டு வாரிசை பெத்து கொடுக்க போறேன்னு உன்னை தாங்குன்னு தாங்கி இருப்பேன். ஆமாண்டா, உன்னை நான் தரையிலேயே நடக்க விட்டு இருந்திருக்க மாட்டேன். உன்னை நான் ஒரு வேலையும் செய்ய விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா? நீ இந்த வீட்டு வம்சத்தை எங்களுக்கு பெத்து கொடுக்க போற. நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்ல. ஆமாமா பூமிகா, எனக்கும் அதே கோவம் தான். நான் அப்பாவை போறத நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா சுப்ரியாவை நான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். நான் அப்பாவை போற விஷயத்த கோர்ட்ல ஜட்ஜி சொல்லி நான் தெரிஞ்சுக்கும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் சாதாரண ஆள் இல்ல, நான் ஒரு டாக்டர். டாக்டர் தான் குழந்தை பிறக்க போறத தாய்க்கோ தந்தைக்கோ சொல்லுவாங்க. இங்க என்னடானா டாக்டரான தந்தைக்கே கோர்ட் சொல்லுது. அந்த கோவம் தான் பூமிகா எனக்கு உன் மேல. அம்மா, அந்த சுப்ரியா பொண்ணு வீட்டுக்கு வந்தா இனிமே வீட்லயே சேர்க்காத. இனிமே பூமிக்கு அந்த மாதிரி என் உலகம். மச்சான், நிஜமாவா சொல்றீங்க? என்ன பூமிகா, என்ன நம்ப மாட்டியா? என் மச்சான் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். பூமிகா, குழந்தை உண்டான விஷயம் உனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஸ்வீட்டான விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இங்க பாரு, என்கிட்ட எப்படி சொல்லலையோ அது மாதிரி அப்பா கிட்டே சொல்லிடாத. ஆமா பூமிகா, இப்ப சொல்லாத. நம்ம சஸ்பென்ஸா வச்சு அப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க மச்சான், உங்க இஷ்டப்படியே நம்ம அம்மா கிட்ட சொல்லல. அப்பாடா. பூமிகா, ஐயோ பயப்படாதம்மா. நான் இனி உன்னை அடிக்கவே மாட்டேன். வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு அடிச்சிட்டேன்னு எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சே, நானும் பிள்ளைங்களை பெத்தவ தானே. என் புத்தி எங்க போச்சுன்னே தெரியல. நீ முதல்லயே சொல்லியிருந்த கர்ப்பமா இருக்கேன்னு நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்க போறேம்மா?
இங்க பாருமா, நான் உன் அம்மா மாதிரி, கவலையே படாத. டேய் மதன், ஆ? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு நல்லா சாப்பிடணும்டா. அப்பதான் பிறக்க போற குழந்தை நல்லா புஷ்டியா அழகா பிறக்கும்டா. போடா, கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வா. இனிமே பூமிகாவுக்கு நல்ல சாப்பாடா கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? கடைக்கு போய் மீன், நண்டு, முட்டை எல்லாம் வாங்கிட்டு வா. என் மருமகளை நான் அப்படியே என் கையால தாங்கணும்டா. போடா, போ வாங்கிட்டு வா, போ. சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஆ, பூமிகா, ஏமா நிக்கிற? புள்ளதாச்சு பொண்ணு, ரொம்ப நேரம் நிக்க கூடாதுமா. இப்படி வந்து உட்காரு. பரவாயில்ல அத்தை. வா, வந்து உட்காரு. நான் போய் பாதாம் பால் கொண்டு வரேன். பாதாம் பாலை குடிச்சிட்டு நீ உன் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மதன் எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே சமையல ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து எழுப்புறேன். சரியா? நான் போய் பாதாம் பால் கொண்டு வரேன். ஐயோ, நீ நீ ஏமா எழுந்துட்ட? உட்காரு உட்காரு உட்காரு. பூமிகா, இந்த வீட்டு வாரிசு சுமக்கிற, பத்திரமா பாத்துக்க. எனக்காக என் தாலியை மீட்டு கொண்டு வரதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுன. ஐயோ, புள்ளதாச்சு பொண்ணு, நீ ஓடவே கூடாதும்மா. பத்திரமா இருந்துக்க. என்ன இந்த குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்க. இரு, நான் போய் இளஞ்சூடா பாதாம் பால் கொண்டு வரேன். இரு, ரெஸ்ட் எடுத்துக்க. கண்ணு தொடச்சுக்க. கண்ணு தொடச்சுக்க. நான் போய் கொண்டு வரேன். இனிமேல் நான் உங்களை நம்ப தயாராவே இல்ல. மச்சான் உண்மையிலே மனசு மாறிட்டாரா அப்படின்னு தெரியற வரைக்கும் சங்கரி சொன்ன மாதிரி நாம இவங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. சக்தி, சக்தி, அத்தை நான் இங்க இருக்கேன். உட்காருமா, உட்காரு. என்ன அத்தை, என்ன விஷயம்? ஏமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? என்ன அத்தை, என்ன கேள்விப்பட்டீங்க? யார் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்ல பூஜை நடந்துச்சே, அந்த பூஜை நல்லபடியா நடந்துடக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்துல வேணும்னே அழுகின தேங்காய், அழுகின பழங்க, கெட்டுப்போன பாலுன்னு காஞ்சனா மாத்தி வச்சாலாமே. அது உண்மையா சக்தி? ஆமா அத்தை, அவங்கதான் இப்படி செஞ்சாங்க. அவங்க இப்படி செஞ்சதுல எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பூஜை விஷயத்துல இப்படியா செய்யறது? உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிட்டேன். சக்தி, இல்லம்மா, நீ அவளை கம்மியா எடை போடுற. உன் எச்சரிக்கைக்கெல்லாம் அந்த காஞ்சனா அசர்ற ஆள் இல்லடா. சிங்கப்பூர்ல இருந்து பெரிய திட்டத்தோட தான் அந்த காஞ்சனா வந்திருக்கா. அவ திட்டம் போட்டபடிதான் ஒவ்வொரு சதி வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மாடி, அவளை இதே மாதிரி மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லடா. அவளோட எண்ணமே இந்த குடும்பத்தை கெடுத்து அவ நல்லா இருக்கணுங்கிறதா. அம்மாடி, நீ சீக்கிரமே ஒரு முடிவெடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதாண்டா இந்த குடும்பத்துக்கு நிம்மதி. சக்தி, இந்த விஷயத்தை நீ உடனே கவனிமா. அத்தை, ஒரு விதத்துல பார்த்தா அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதிர்காலமே இல்லைங்கிற பய உணர்வு வந்துருச்சு. மூத்த சம்சாரத்தோட பொண்ணு வீட்டுக்கு வந்து அவங்கள அண்டி பொழிக்கிறோமேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துருச்சு. அதான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, அவங்க போக போக சரியாயிடுவாங்க. அவங்க கிட்ட மாற்றம் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சக்தி, நீ பெருந்தன்மையோட இருக்க. ஆனா உன் பெருந்தன்மைய அவங்க உணரணும், மதிக்கணும். ஆனா அவ இது ரெண்டையுமே செய்யற மாதிரி எனக்கு தெரியலமா. கடவுளை வேண்டி செய்யற பூஜையே கெடுக்கணும்னு பொருள் எல்லாம் மாத்தி வைக்கிறா. அப்படின்னா
அவ மனசுல எவ்வளவு வக்ர புத்தி இருக்கும்னு நினைச்சு பாரு. இதுக்கு மேலேயும் அவளை இங்க இருக்க அனுமதிச்சேன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் சீர்குலைஞ்சு போறத நாமளே வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆயிடும். சக்தி, நாம ஏமாந்துடக்கூடாதுமா. கவலைப்படாதீங்க அத்தை, நான் கவனமா இருக்கேன். அவங்க திருந்தறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுப்போம். எப்பவுமே கெட்டவங்க ஜெயிச்சதா சரித்திரம் உண்டா? நீங்களே சொல்லுங்க. சக்தி, காஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பொதுப்படையா சொல்லி நம்மள நாமே சமாதானப்படுத்திக்க முடியாது. அவளை விட அவ அண்ணன் பாண்டியன் எவ்வளவோ மேலு. சிங்கப்பூர்ல இருந்து வந்தப்பவே உன்னை கொல்லணும், உன் சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு காஞ்சனாவோட திட்டப்படிதான் வந்தாரு. ஆனா பொண்ணுரங்கத்தை பார்த்த உடனே நம்ம நல்ல நேரத்துக்கு பையன் பாசத்துல முழுகிட்டாருமா. நீயும் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டேன்னா அவரு உன் மேல இருக்கிற பகைய மறந்து பேர குழந்தையோட விளையாட ஆரம்பிச்சிருவாரு. என்னோட கணிப்பு தப்பாது சக்தி. ஏன்னா அவர் பொண்ணுரங்கத்துக்கு தான் தான் அப்பான்னு சொன்னப்ப அவர் முகத்தை நான் பார்த்தேன். அவர் பையன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா இந்த காஞ்சனா இருக்காளே, அவளுக்கு ஒரே எண்ணம் தாமா. அவ தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவ குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும். சக்தியோட சொத்தெல்லாம் தான் பேருக்கு எழுதி வாங்கணும்னு நினைக்கிறா. அதனால தானே இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறா. அவளை நீ இப்படியே விட்ட அம்மா, சாப்பாட்டுல விஷம் வைக்க கூட தயங்க மாட்டாமா அவ. அம்மாடி, இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த காஞ்சனா நம்ம வீட்டுல இருக்க கூடாதுமா. அவளை உடனே நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாருமா. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. இவ்ளோ குரங்க இருந்தாலும் ஆதரவு இல்லாம இருக்காங்களேன்னு பாவம்னு பார்த்து இறக்கப்பட்டு விட்டேன். ஆனா பூஜை விஷயத்துல அவங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால அவங்கள வெளியில அனுப்பணும்ன்ற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். ஆமா அத்தை, காஞ்சனா சித்திய வெளில அனுப்புறது மட்டும்தான் பாக்கி. எது செஞ்சாலும் கரெக்டா நிதானமா செய்யணும் இல்லையா? அதான் கூடிய சீக்கிரம் அவங்கள எங்க எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்பிச்சிடுறேன். சரிம்மா, அது சீக்கிரம் நடக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிங்க அத்தை. அருக்காணி, அருக்காணி, அருக்காணி எங்க இருக்க? அருக்காணி. ஓஹோ, சதி திட்டம் தீட்டுறதுல எனக்கே போட்டியா? என்னையாடி சந்தர்ப்பம் பார்த்து அனுப்புறீங்க? செதர்த்தெங்க மாதிரி இந்த குடும்பத்தை எப்படி செதற வைக்க போற பாருங்க. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை கண்டிப்பா வேணும். என் குழந்தைக்காக தான் நான் எல்லாத்தையுமே சகிச்சிட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தை வேணும். இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மச்சான் கிட்ட அத்தை கிட்ட சொல்ல சொன்னல. நானும் பேச்ச கேட்டு கோர்ட்ல சொல்லிட்டேன். இப்ப என்னடான்னா அத்தை என் வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சே தீருவேன்னு மச்சான் கிட்ட சபதம் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அத நான் கேட்டேன். சங்கரி, அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா, என்னக்கா நீ இதுக்கு போயா புலம்பிட்டு இருக்க? எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? ஆமா, நீங்க உட்காந்துட்டு உன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவ. நான் தான் அந்த வீட்டுல இருந்துகிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என் குழந்தைய கலைச்சிருவாங்களோன்னு பயத்திலே உட்காந்துட்டு இருப்பேன். சாப்பிடும் போதோ தண்ணி குடிக்கும் போதோ அதுல ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துருவாங்களோன்னு பயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க. நீ என்னடான்னா எல்லா
எல்லாத்தையும் சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நீ ஏன்க்கா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உன் அத்தைக்கும் மச்சாக்கும் தெரிஞ்ச மாதிரி குமாரசாமி மாமாவுக்கும் தெரியப்படுத்திடு. அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன் வயித்துல வளர்ற குழந்தைய உன் மச்சானாலையும் அத்தையாலையும் கலைக்க முடியுமா? சொல்லுக்கா, முடியுமா? இல்ல உன் குமாரசாமி மாமா தான் வேடிக்கை பாப்பாரா? அக்கா, நீ எவ்வளவு சீக்கிரம் மாமனாருக்கு தெரியப்படுத்துறியோ அது உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர குழந்தைக்கும் நல்லது. சங்கரி, நீ சொல்ற மாதிரி நானும் என் மாமா கிட்ட சொல்லலாம் தான் நினைக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள பயமா இருக்கே. எதுக்கு பயம்? சொல்லிட வேண்டியதுதானே. 2-3 தடவை சொல்லணும்னு கூட வந்துட்டேன். ஆனா அத்தையும் மச்சானையும் நினைச்சு பார்த்தேன், என் குழந்தைய நினைச்சு பார்த்தேன். அதான் சொல்லாம விட்டுட்டேன். அதான் இப்படி பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு. சாமி உன் பக்கம் இருக்கிறதுனாலதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு சாதகமாவே நடக்குது. சரி, இத நான் மாமா கிட்ட எப்படி சொல்றது? சரி, நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லு. சரி ரோஜா, வெரி குட் ரோஜா. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இப்படிதான் இருக்கணும். முத்துதான் கம்பெனிக்கு எம்டியா வரணும், பொண்ணுரங்கம் வரக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கின பாரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை, அது என்னோட கடமை அத்தை. சக்தி அவ புருஷனை விட்டு கொடுக்காம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி என் புருஷனை விட்டு கொடுக்க முடியும்? இப்படியே ஸ்ட்ராங்கா இரு. அவங்க என்ன சமாதானம் சொன்னாலும் பின்வாங்கிறாத. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் மேலேயே வர முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானே? அத்தை, இந்த விஷயத்துல நான் வாபஸ் வாங்கவே மாட்டேன். ஆ, என் அப்பாவே வந்து சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ரோஜாவோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தேவைப்படும் போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மட்டும் போதும். என்னத்த, நான் சொல்றது சரிதானே? ரோஜா, உன் நிழல் மாதிரி உன்னை ஒட்டிக்கிட்டு தான் இருப்பா இந்த காஞ்சனா. என் பையன் ஒரு சென்டிமெண்ட் லூசு. அக்கா அக்கான்னு அந்த சக்திக்கு மனசுல இடம் கொடுத்துருவான். நீ தான் அவனை சரி பண்ணி உன் வழிக்கு கொண்டு வரணும். இது பாரு ரோஜா, என் மகனை இல்ல இல்ல உன் புருஷனை அந்த சக்தி கிட்ட ஒட்ட விடாத. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அந்த ஸ்டே ஆர்டரை கொண்டு போய் அவங்க மூஞ்சி முன்னாடி போட்ட உடனே அவங்க எல்லாரோட முகத்தையும் நீங்க பாத்துருக்கணும். ஐயோ, உங்களுக்கு அந்த பாகியமே கிடைக்கல அத்தை. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, இங்க எதுக்கு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. காஞ்சனா, என்னன்னே என்ன கூப்பிட்டுட்டு பேசாம என்னையே பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. எல்லாமே புதுசா இருக்கு காஞ்சனா. என்னன்னே ஊடகமா பேசுறீங்க? காஞ்சனா, நீ ரோஜா கிட்ட பேசினத எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் பேசுற விஷயத்துல ஏதாவது தப்பானே? தப்புதான் காஞ்சனா. சக்தி எனக்கு நேரடியான எதிரி கிடையாது, உனக்கு தான் எதிரி. அவ அப்ப என்ன ஜெயில தூக்கி வச்சிட்டான்னு எனக்கு கோபம் இருந்துச்சு. அதுக்காக அந்த சக்தியை பழி வாங்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல சக்தி என் மகன் பொன்னுரங்கத்தோட மனைவின்னு தெரிஞ்ச உடனே என் மனநிலையில ஒரு பெரிய மாற்றமே வந்துருச்சு. நீ சொன்ன புதுசு இதுதானா?
பொண்ணு ரங்கத்தை சக்தி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சவால் விட்டீங்களே. ஆமா, ஆனா சக்தி இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என் மகன் மேல அவ வச்சிருக்கிற அளவு கடந்த புருஷ பக்தியை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. இப்படி மனசு மாறி இப்ப என்ன பண்ண போறீங்க? என் மகன் படிக்காத தற்குறி. சக்தி MBA படிச்சவ. அவ என் மகனை கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல காஞ்சனா, என் மகனை யாரும் படிக்காத முட்டாள்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு MD ஆகிற அளவுக்கு தகுதியை கொடுத்திருக்கா. ஒரு தகப்பனா நான் இருந்து என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைய ஒரு மனைவியா இருந்து சக்தி சாதிச்சிருக்கா. அவ சாதனைக்கு முன்னால நான் சாதாரண ஆளாயிட்டேன். சக்தியை நாக்குள் சாமிய நினைச்சு கும்பிடல. அண்ணே, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொன்னது உனக்கு புரியல? என் மகன் பொண்ணு ரங்கம் தான் சக்தி கம்பெனிக்கு MD-ஆ இருக்கணும். முத்து தான் MD ஆகணும்னு அந்த ரோஜா போராடுறது தப்பு. ரோஜாவுக்கு அத்தைங்கிற முறையில நீ அந்த ஸ்டே ஆர்டரை வாபஸ் வாங்க சொல்லு. முடியாது.